ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் கூட கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆலோசனை என்ன எடுத்து வாசிக்க கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம் கூட வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியையும் வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னன்னா, இப்போ மோசே மரித்து போயிட்டார். மோசே ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவனாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்தி வந்தார். இப்போ ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ யோசுவா எடுக்கணும். முரட்டாட்டமான ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம், கீழ்ப்படியாத ஜனம், முறுமுறுக்கிற ஜனம், ஆண்டவரை எதிர்த்து நிற்கிற ஜனம், இப்படிப்பட்ட ஜனத்தை வழி நடத்தினா எவ்வளோ பலன் வேணும் பாருங்க, ஞானம் வேணும் பாருங்க, கிருபை வேணும் பாருங்க. ஆமீன். இப்பெல்லாம் இவ்வளோ பெரிய காரியங்கள் யோசுவாக்கு தேவை. ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஹல்லேலூயா. 1. 2, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு. ஆமேன். அந்த வார்த்தையின்படி அதை செய்யணும். ஆமேன். 3, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதை நீ இரவும் பகலும் அதை நீ தியானித்து கொண்டிருப்பாயாக. ஹல்லேலூயா. 4, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே மிக முக்கியமான 3 காரியங்களை யோசுவா காண்டு சொல்றாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அங்கே மல்கியாவில் வாசிப்போம், ஆசாரியின் வாயில் என்ன எதிர்பார்ப்பாங்களா? கர்த்தருடைய வார்த்தை எதிர்பார்ப்பாங்களா தேவ பிள்ளையில? அப்போது கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டுமென்னா கர்த்தருடைய ஆலோசனைகள், கர்த்தருடைய ஆமீன் தீர்க்க தரிசன வார்த்தைகள் என் வாயில் அப்படின்னா இருதயத்துக்குள்ளே எனக்குள்ளே என்ன இருக்கணும்? 24 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். அப்போ எனக்குள்ளே அந்த வார்த்தை நிலைத்து இருக்கணும்னா நான் அதை வாசிக்கணும், அதை தியானம் பண்ணணும், அதை இதை மனப்பாடம் பண்ணணும். இந்த வார்த்தைக்கு முழுவதுமாக என்னை அர்ப்பணித்து அந்த வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த வார்த்தையை நான் உட்கொள்ளும் போது தேவைப்படல அது நிச்சயமாக என்னை வழி நடத்தும், அது என்னை புத்தியமாக நடத்துக்கொள்ளும். ஆமேன். அதனால தான் இந்த நியாயப்பிரமாண வார்த்தை வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுகிறார். 2, இங்கே சொல்லுகிறாரு, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு. திருவசனத்தை கேட்கிறாள் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவளாக இருக்கணும். தேவ பிள்ளையில் அநேக சத்தியங்களை இந்த நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனத்தின்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? வாழணும். இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை கட்டப்படணும். ஹல்லேலூயா. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் 3 சொல்லப்பட்டிருக்கு, ஆமீன், இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. சங்கீதம் 1-2 வாசிக்க ரொம்ப அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, கர்த்தர் வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானா. எனக்கோ ஒரு நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, இரவும் பகலும். அப்போது நான் தியானமாக இருக்க எப்போ எனக்கு ஆசை வரேன்னா, எப்போ நான் தியானத்துக்கு நான் ஒப்பு கொடுப்பேன்னா தேவப்பிள்ளையில் ஆமீன் இரவும் பகலும் தேவப்பிள்ளையில் வசனம் சொல்லுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. அப்போ நான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கும்போது தான் அதை நான் நேசிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதை தியானித்து அந்த வசனத்தின்படி நான் வாழ நான் அர்ப்பணிக்க முடியும். ஆமேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் தேவப்பிள்ளையில். அதனால தான் சங்கீதம் 119 105 வாசிக்கிறோம், வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று. அதுதான் நம்மளுக்கு வழி காட்டும், அது நம்மளுக்கு வெளிச்சம். அதே சங்கீதம் 119:11 வாசிப்பீங்கன்னா, நான் பாவம் செய்யாதபடிக்கு உங்கள் வார்த்தையை நிருதயத்தில் வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தெய்வ பிள்ளையிலே நம்ம புத்திமானாக நடத்துவதற்கு, நம்ம சரியான வழியில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வார்த்தைகள், இந்த வேத வசனம்
நம்ம இருதயத்தை விட்டு நம்ம வாயை விட்டு பிரியாதிருந்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்வராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அன்றைக்கி யோசுவாவுக்கு சொன்ன போல இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அன்றரே ஏமேனன்ற இந்த வாயில் வீணான வார்த்தைகள், அன்றரே பாவமான வார்த்தைகள் இல்லாதபடிக்கு பரிசுத்தமான வார்த்தைகளை தியானிக்க பேச அன்றரே அது உட்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். புத்திமான நடந்து கொள்ள ஆண்டவரே அப்பா, உங்கள் வழியில் நடக்க இந்த வார்த்தைகள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கரம்பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக போகிறோம். உங்கள் வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம். பலன் தாரும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பா. God bless you.